திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு தொகுதியை உறுதி செய்து ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஒப்பந்த நகல்களை நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டோம். எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். வரும்போதே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வருக வருக என்று 3 முறை உற்சாகப்படுத்தி இந்த தொகுதி உடன்பாட்டை உறுதி செய்திருக்கிறார். எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய தினம் அறிவிப்பார்கள். முதல்வர் அறிவிக்கக்கூடிய எந்த தொகுதியாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதிலே நாங்கள் களமாடுவோம். எங்களுடைய இந்த முயற்சிகளுக்காக, எங்களுடைய பணிகளுக்காக தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க ஒரு பட்டியலை கொடுத்தோம். அதன் பிறகு உரையாளர்கள் சில மாற்றங்கள் தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதையும் செய்து கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இருதரப்புடைய சரியான புரிதலின் அடிப்படையில் ஒரு தொகுதியை உறுதி செய்து நாளை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாகப்பட்டினத்தை எல்லா கட்சியும் கேட்கிறாங்க சொல்றாங்க. அப்படி என்ன அதுல முக்கியத்துவம் சொன்னோம்னா, அது ஒரு நல்லிணக்கமான ஒரு பூமி, சாதி மத பாகுபாடுகள் எதுவுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேட்பாளர்களுடைய திறமைக்கு, அந்த கூட்டணியுடைய கொள்கை முடக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தினால எல்லா கட்சியுமே அதை நேசிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஜாதி மதம் பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும்னு நான் கருதுனேன். சரியா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், சந்திப்போம். சார், நீங்க திரும்ப கேட்டு உங்களுடைய விட பெற நினைக்கிறீங்க. அது உங்களுடைய சாமர்த்தியம், வாழ்த்துக்கள். எதுவாக இருந்தாலும் நாளை தினம் எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர்கள் அறிவிப்பார்கள். நன்றி.